சிக்ஸ் பேக் எனும் பழனி படிக்கிட்டு செதுக்கிற 100 நாள் வேண்டியது 68வது நாள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்த சிஸ்டர் வாரம் முடிஞ்சு லீவ் முடிஞ்ச காரணத்தினால நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு நைட்டோட நைட்டா சென்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்க்கு எப்படி ஓடுனாங்கன்னு பாப்போமா. சமைக்கிறப்ப வெயில் மண்டே பொளக்குது நண்பங்களே. மறுபடியும் நம்ம ராமசோமுக்கு பஞ்சாயத்தானதுனால மூஞ்சி 2 பேர் தூக்கிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் ஊருக்கு கிளம்புறப்ப பண்ண பாம் பிளாஸ்டையும் சண்டே அதுவுமா நடந்த மொத்த அலப்பறையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலம்பரேன்ஸ் உடனே வெள்ளிக்கிழமை போட்ட லெக் டேயோட எஃபெக்ட் இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. நேத்திக்கு நைட் டெஸ்ட் பண்ணிட்டு படுத்தாலும் இன்னைக்கு அது ரெக்கவர் ஆகுற மாதிரி இல்ல. மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி ஆகாது அப்படி சொன்னா நீங்க நம்ப போறீங்க. வெயிட் கொஞ்சம் ஓவரா போட்டு அடிச்சதுனால இந்த தடவை அது என்ன தூக்கி அடிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மசில் பெயின்லாம் வந்ததே இல்ல. இப்ப வரதுக்கு காரணம் யாரு? இப்படி எல்லாம் யோசிக்காம பிரெக்னன்ட் லேடிக்கு மசில் பெயினுக்கு டாக்டர் கொடுத்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு எரிய விட்டுட்டு ஜம்முன்னு குளிச்சிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு சிஸ்டர் இன்னும் தூக்க கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கிறதுனால கரை சேரல. பிரெக்னன்ட் லேடி இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணாம பயங்கரமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வேர்வையில குளிச்சிட்டு நமக்கு புரோட்டீன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 8வது மாசத்தை நோக்கி எதிர்ச்சில போட்டு போய் கொண்டிருக்கிற நம்மளோட பிரெக்னன்ட் லேடிக்கு பாடி பெயின் மூட் ஸ்விங் எல்லாம் பயங்கரமா இருந்தாலும் அவங்களோட லவ் அண்ட் டெடிகேஷனுக்காகவே இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் போடலாம். ஈவினிங் ஆகியும் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் சாப்பிடல. அப்புறம் எல்லாரும் பிடிச்சி அடிச்சு உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டாங்க. எங்க அம்மாக்கு நான் எப்பயும் போன் லேப்டாப் ஜிம்னு நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் கூட உரிச்சு தர லைக் இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போறதுக்கு என்னோட சிஸ்டர் எதிர்பார்த்த ட்ரெயின்ல டிக்கெட் இல்லாதனால அண்டர் சர்வீஸ்ல போகிறதுக்கு என்னோட சாகச சிஸ்டர் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க காலம்பர ரீச் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நைட் ஷிஃப்ட் போக முடியும். சிஸ்டர் ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு தேவையான கருவேப்பிலை பவுடர் எல்லோருண்டே எல்லாம் எங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய சிஸ்டர் ஊர்ல இருந்து அசாம் டி பவுடர்னு வாங்கிட்டு வந்து போட்டு எல்லாருக்கும் கொடுத்த நண்பங்களே. பிரெக்னன்ட் லேடி கட்டையெல்லாம் உசாரையே அது குடிக்கவே இல்ல. எங்க அப்பாக்கு மட்டும் அது எப்படியோ பிடிச்சிருச்சு. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. கிளம்புறப்ப எனக்கு வயித்து கலக்கி விட்டது மட்டும் இல்லாம ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நானும் என்னோட சிஸ்டர் சவால வாடிக்கையா வாங்குற அந்த வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்ல பொம்மேரின்னு ஒரு 6 குட்டி போட்டு இருந்துச்சு. ஆனா அதுல 2 மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த 2மே பாத்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தவங்க வாங்குறதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் குட்டி போட்ட ஒரு குட்டி எங்களுக்குன்னு சொல்லிட்டு குட்டி அந்த ஆத்தா கிட்டே கொடுத்துட்டோம். குட்டியை நாங்க எடுத்துட்டு போறோம்னா ஆத்தா பயங்கர டென்ஷன் ஆயிருச்சு. என்னதான் சொன்னாலும் குட்டி அதோட அம்மா கூட இருக்கிறப்ப தான் அழகா இருந்துச்சு. வர வழியில எங்க அம்மாக்கு பிடிக்கும்னு பக்கோடா வாங்கிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்தா நாங்க வாழைப்பழம் வாங்க போன இடத்துல டாக பார்த்ததுனால வாழைப்பழத்துக்கு பணத்தை பே பண்ணிட்டு வாழைப்பழத்தை வாங்கவே மறந்துட்டோம். அப்புறம் திருப்பி ஒரு 6 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போய் வாங்கிட்டு வந்துட்டு வீக் டேல ஜிம் ஆபீஸ் டயட் இழுத்து பிடிச்சு கட்டுறதுக்கு டைம் இல்லாதனால மறுபடியும் ஒரு 3.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பிரெக்னன்ட் லேடிக்கு பழத்தை வாங்க போயிட்டோம். சும்மா ஒரு கடையா பார்த்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு பழமா வாங்கணும். பிரெக்னன்ட் லேடிக்கு நான் பழமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அப்படியே டைரக்டா சிஸ்டர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாட்டியை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு பாட்டியோட வீடியோ டெய்லி பாக்குறதுனால சூப்பரா இருக்குன்னு சொல்லி வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா. நண்பர்களே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்க பாட்டி கோச்சுக்குப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பிரெக்னன்ட் லேடிக்கு பூவை கொடுத்துட்டு எங்க அம்மா கையில கீரையை கொடுத்துட்டு நைட் புரோட்டீனுக்கு தேவையான பேன் கேக் நான் ஒரு பக்கம் ரெடி பண்ணா சிஸ்டர் 1/2 கிலோ எல்ல வறுத்து ஊருக்கு போறதுக்கு எல்லோருண்ட பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு பாம் பிளாஸ்ட் வேற பண்ணிட்டா. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சிஸ்டரோட பிஜில கேஸ் தட்டுப்பாடு நல்ல சாப்பாடு எல்லாம் பயங்கரமா இருக்கும். என்னோட சிஸ்டர் ஆரஞ்சோட தோலை காய வச்சு அரைச்சி ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணன்றதுக்காக மிக்ஸி ஜார பறி கொடுக்குற மாதிரி வச்சுட்டேன் நண்பங்களே. எல்லாரோட வாழ்க்கையிலயும் பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி நம்ம ராமசோம வீட்ல இன்னைக்கு பஞ்சாயத்து ஆனதுனால 2 பேரும் இன்னைக்கு ஒரு பக்கம் மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாலும் நாளைக்கு 2 பேரும் பக்கத்துல ஒரு சீட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத மாதிரி பல டிப் மீனிங் ராமசோமும் எனக்கு டெய்லி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நண்பங்களே, இப்ப சிஸ்டர் விடைபெறுற நேரம் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. நைட் ட்ரெயின்ல தனியா அண்டர் ரிசர்வேஷன்ல போற மாதிரி பல தடைகள் அவங்க உடை தெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னியோட கதையை